This Kanoli is also for the great Nirmala Sitharaman. நீ ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. நீ ஒன்றும் ஒரு நேர்மையான பொம்பளையும் கிடையாது. நீ வந்து பொய் கேஸ் போட்டுட்டு நீ எந்த நினச்சிக்கிறியா நாங்கள்லாம் பயந்து போனது கிடையாது. யாருமே பயந்துக்க மாட்டோம். என்ன ஒரு உயிர் ஒரு தடவை தான் வாழ்வோம், ஒரு தடவை தான் அந்த சாவும். டெய்லி செத்துட்டு இருக்க மாட்டோம். உன் மாதிரி ஊழல் பண்ணவர்கள் என் மாதிரி ஆட்டுக்கு நீங்கள் என்ன கருது சொல்கிறீங்களா? எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். என் கடவுள் என் கூட நிற்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் கடவுள் என் கூட நிற்பார்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம தப்பு செய்யலை, ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். என்னென்னா கடவுள் நம்மளை இது பண்ணுறார், தடம் பண்ணுறார். நம்மளை ஹீஸ் ஹார்டனிங் அஸ் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும். நாட்டில் பொருளாதாரம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்து நாட்டோட கடனை ஏற்றி எல்லாமே இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி இருக்குது, கரண்ட் பில் ஏறி இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் அங்கே லைசன்ஸ் இது ஏறி எல்லா இடத்துலையும் எல்லாம். என்ன எதுக்கு நீங்கள் கொள்ள அடிக்கிறதுக்கு நாங்கள் கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா? என்ன தேவைக்கு? ஏன்னா ஒரு ஜட்ஜ் மோட்டோவாக இந்த அரசியல்வாதி மேலே கேஸ் எடுக்கிறாங்கன்னா கிடையாது. இவங்களெல்லாம் தூக்கி எடுத்து மிதிக்கணும். இந்த பியூரோக்ராட்ஸ், இந்த அரசியல்வாதி எப்போ ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறானோ. இனிமேலாவது மக்கள் நீங்கள் யாருக்கு உங்கள் ஓட்டு போட்டீங்க யோசிங்க. பைத்தியக்காரத்தனமாக ரெட்டையில சூரியன், விஜய், கமலஹாசன் அப்படி போகாதீங்க. அந்த லிஸ்ட்டில் யார் வந்து உங்கள் தொகுதியில் உங்கள் மக்களுக்காக வேலை செய்து சேவை செய்வார்களோ அவர்களை தேர்ந்தெடுங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் உருப்படியாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு நாள் கூத்துக்கு நம்ம 5 வருஷம் கஷ்டப்படுறோம். இந்த திட்டு பசங்க கிட்ட எல்லாம் ஊழல் வந்து பேயாட்டம் ஆடிட்டு இருக்குது. அதை பற்றி தட்டி கேட்குறது எவனா ஒரு அரசியல் கட்சியாவது பேசுகிறா? கிடையாது. ஏன்னா அவனும் ஊழல் பண்ணி டொனேஷன் வாங்கி இதை வாங்கி அதை வாங்கி இந்த அரசியலுக்கு வரான். இல்லாட்டி ஏதோ தப்பு பண்ணிட்டு இதுதான் ஒரு அவங்களுக்கு சரணாகதி. ஒரு சிலர் இந்த அண்ணாமலையை வந்து அவங்க பெரிய ஒரு ஹீரோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். படித்த முட்டாள்கள், இந்த தற்கூரிகள், இந்த விஜய் பின்னால் போகிற தற்கூரிகள் மாதிரி அந்த தற்கூரிகள். இந்த அண்ணாமலை அவன் ஒரு கரப்ட் பிளடி ஃபெலோ. எவ்வளோ இது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து அவன் இருந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பேர்த்தை ஏமாற்றி மிரட்டி சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மக்களுக்கு தெரியுதா? முட்டா மக்களுக்கு